நெல்லெல்லாம் சீட்ரீட்மெண்ட் பண்ண எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நெல்லை வந்து நம்ம விவசாயம் குப்பரையில இல்லாட்டி வாய்க்கால வந்து அப்படியே போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடும்போது சிப்பத்தை அவுக்காமே போட்டுருவாங்க. விவசாயிகிட்ட சொல்லுங்க, தயவு செஞ்சு சிப்பத்தை அவுத்து முதல் நாள் சாயங்காலம் வெயில கொட்டி அதை தூக்கிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்த சொல்லுங்க. ஏன்னா வந்து இவங்க விவசாயம் அப்படியே சொன்னா அந்த விதையை வந்து தூக்காம சலிக்காம அப்படியே பாதி பதமா கொடுத்துறாங்க. 30 கிலோவுக்கு 100 மில்லி சூடோமோனாஸ். 30 கிலோவுக்கு 100 மில்லி சூடோமோனாஸ். விதை நேர்த்தி பண்றதுக்கு நெல்லுக்கு விதை நேர்த்தி பண்றது எது பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏஜென்ட் தான் பெஸ்ட். சொல்லிருப்பான் ரைசோபே சொல்லியிருப்பாங்க, நீ படிச்சிருப்ப ரைசோபே அசோஸ்பெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை எது பெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, கண்ட்ரோல் ஏஜென்ட் பண்ணாதான் உனக்கு வந்து பெஸ்ட். ட்ரைகோடர்மா அல்லது சூடோமோனாஸ் இது ரெண்டுல எதுவா இருந்தாலும் சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சாயில் அப்ளிகேஷன் பண்ணும்போது பயோஃபெக்டர்ஸ் அப்ளை பண்ணணும். ஏக்கருக்கு 6 லிட்டர் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் உள்ளது. அது பல்சஸா இருந்துச்சு அப்படின்னா ரைசோபே வந்து 6 லிட்டரு. இது சீரியலா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அசோஸ்பெல் வந்து 6 லிட்டர். மற்ற ரெண்டு 1/4 லிட்டர். ஏன் சார் 6 லிட்டர் போடக்கூடாதுன்னா போடலாம், தப்பு கிடையாது. நம்ம ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு 500 ரூபா 600 ரூபாய்க்கு கொடுத்தாதான் ஃபார்மர் வாங்குவாங்க. 2 லிட்டர் யூஸ் பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். அசோஸ்பெல் அவங்க ஏக்கர் 2 லிட்டர் யூஸ் பண்ணலாமா சார்னா பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா 6 லிட்டர் கொடுத்தாலுமே ரிசல்ட் வரும். சைடு எஃபெக்ட் வருமா சார்னா வராது. அதிகமா கொடுக்கறதுனால எந்த சைடு எஃபெக்ட் வராது. பூச்சி தாக்குதல் இருக்குமான இருக்காது, அதெல்லாம் எதுவும் பண்ணாது. உனக்கு இப்போ வந்தா நிறைய ஃபிக்ஸ் பண்ணும், இல்லாட்டி அமைதியா இருக்கும். பட் இதே வந்து நீங்க 100 கிலோ போடுற இடத்துல தலைச்சத்தை வந்து 200 கிலோ போட என்ன ஆகும், சீக்கிரம் வந்து பூச்சி வச்சு கெட்டு போயிடும், ஃபங்கல் கண்டாமினேஷன் ஆகும். சரியா, அதுதான் வந்து பயோ ஃபெர்டிலைசர் இருக்கும் பயோ கண்டல் இதுக்கும் கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்குள்ள டிஃபரன்ஸ். இப்போ சூடோமோனாஸை பொறுத்தவரையும் நீங்க இது மாதிரி பயன்படுத்திக்கலாம். விரிடியா இருந்தாலும் இது நான் சொல்ற மெத்தடு. இன்கேஸ் நீங்க வந்து எனக்கு இதெல்லாம் ஒத்துவராது சார், நான் வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் வடிச்சதைக்கு எடுத்து அதுல மிக்ஸ் பண்ணி கொண்டு நம்ம உளுந்து எண்ணெய் குசனம் பூசிட்டு அப்படியே ஷேர் ட்ரை பண்ணிட்டு கொண்டு அப்ளை பண்ணலாம். சரியா, இப்போ இந்த உளுந்து யூஸ் பண்ணிட்டேன் சார், திரும்ப வந்து நான் ஃபீல்டுக்கு போனப்ப மிச்சம் இருக்கு, இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா 2 தடவை 3 தடவை தண்ணியில போட்டு அலசிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சைடு எஃபெக்ட் எதுவும் வராது.